சங்கீத பகுதிக்கு போவோம். அருமையான சங்கீதம் 81வது சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி. எல்லாரும் பைபிளை புரட்டுங்க. 81ஆம் சங்கீதத்தை எடுத்து வைங்க. 8வது வசனத்திலிருந்து சில வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு நான் என்னுடைய செய்தியும் கூட பாஸ்டருடைய செய்தியோட கொஞ்சம் இணைந்து வருகிறது. ஆண்டு சொல்றார், என் ஜனமே கேள். என்ன சொல்றாரு? நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம அவருக்கு பிரியமா நடக்கிற வரைக்கும் தான் ஏன் ஜனம்னு சொல்லுவாரு. அவருக்கு பிரியம் இல்லாததை நான் செய்யும் போது ஊழியக்காரனை பார்த்து சொல்லிட்டாரு, ஓன் ஜனன்ட்டாரு. சொல்லிட்டாரா? இப்ப பார்த்தோம்ல, உபாகமத்துல பார்த்தோம்ல. நீங்க இதே உபாகத்துல ஆரம்பத்துல பாருங்க, ஏன் ஜனம்னு சொல்லுவாரு. இஸ்ரவேலை ஏன் ஜனம்னு சொல்லுவாரு. எப்ப கர்த்தருடைய ஜனம் ஆண்டவரை விசனப்படுத்துகிற, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்யும் போது ஊழியக்காரன்ட்ட சொல்லிட்டாரு, ஓன் ஜனன்ட்டாரு. எஸ், இங்க சொல்றாரு பாருங்க, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, இஸ்ரவேலேங்கிற இடத்துல உங்க பேரை போடுங்க, உங்க பேரை போடுங்க. அக்னி கிறிஸ்துவ சபையே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவரா தான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற, நீ கொஞ்சம் எனக்கு செவி கொடு. நீ எனக்கு செவி கொடுத்தால், நம்ம மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். யார் யார் வார்த்தைக்கு? மந்திரவாதி வார்த்தைக்கு, டாக்டர் வார்த்தைக்கு, எதுக்கோ செவி கொடுக்கிற ஏன் ஜனமே, நீ எனக்கு செவி கொடுத்தால் சொல்லுங்க வசனத்தை, நலமாயிருக்கும், நல்லா இருப்பீங்கிறார் ஆண்டவர். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே 11க்கு வராரு. 11ல என்ன சொல்றாரு? என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இது எவ்வளவு துக்கத்தோடு சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? என் ஜனமே, எனக்கு நீ செவி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்ன ஆண்டவர் சொல்றா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? செவி கொடுக்கல, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. அடுத்து சொல்றாரு, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆவி எப்போதும் மனுஷனோடு போராடாது, எப்போதும் போராடாது. கர்த்தருடைய ஆவி 2 தடவை சொல்லுவாரு, மகனே நீ செய்யறது, மகளே நீ செய்யறது என்னை துக்கப்படுத்துதுமா, என்னை வேதனைப்படுத்துது, இந்த காரியத்தை நீ செய்யாத, இதை நான் வெறுக்கிறேன், இதை நான் விரும்பல, தயவு செய்து என் வார்த்தைக்கு செவி கொடுன்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட 2 தடவை 3 தடவை பேசுவார். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆவி எப்போதும் மனுஷனோட என்ன செய்யாது? எப்போதும் மனுஷனோட என்ன செய்யாது? அதனால உன் இஷ்டப்படியே செய்யுமா, உன் இஷ்டப்படியே செய்ய. அடுத்து 13 பாருங்க, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். மறுபடியும் அதே வார்த்தையை ரிப்பீட் பண்றாரு. என் ஜனம், இந்த அக்னி கிறிஸ்துவ சபை, இந்த சபையின் ஊழியக்காரர்கள், சபையில ஆராதிக்க வந்திருக்கிற என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கைகளை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா 16வது வசனம், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். எனக்கு மட்டும் நீ செவி கொடுத்துட்ட, வாழ்க்கையில உச்சிதமான ஒரு பிளெஸிங், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்கிருவேன். ஆனா நீ எனக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் என்னால உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு, தேவ ஜனமே நீ அவர் வழியில் நட. தேவ ஜனமே நீ அவர் வழியில் நட. உன் வழியில ஓடிராத, உன் மனசு சொல்றபடியெல்லாம் நடந்துராத. அவர் வழியில் நடந்தால் ஆசீர்வாதம், ஓ வழியில் நடந்தால் அத ஆபத்து. உன் வழியில நீ ஓடுன, அது உனக்கு என்னது? ஆபத்து. அவர் வழியில நடந்துட்டேனா உனக்கு ஆசீர்வாதம். என் வழியில நட. உன்னை குறித்து ஆண்டு சொன்னார், உன் வழி என் வழி கிடையாது, உன் நினைவு என் நினைவு கிடையாது,
உன் வழியை விட உன்னை குறிச்சு நான் வச்சிருக்கிற வழி உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. ஆகையால் நீ என்ன செய்ய, என் வழியில நட. என் வழியில நடந்தனா உச்சிதமான பிளஸிங், உச்சிதமான உயர்வு. எஸ், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு கட்டளை என்னன்னு கேட்டா, நீ என் வழியில நடக்கணும், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய தான் நல்லது. எனக்கு இது பிடிக்கல, நீ சூனியக்காரன்ட்ட போறது எனக்கு பிடிக்கல, நீ மந்திரவாதிட்ட போறது எனக்கு பிடிக்கல, நீ நாள் பார்க்கிறது எனக்கு பிடிக்கல, நீ நட்சத்திரங்களை கணிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டா, எஸ் ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்கிறத நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்க விரும்பாததை நான் உங்களுக்கு செய்யக்கூடாது ஆண்டவரே, அவர் விரும்பினதை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க நிறைய எடுத்துட்டு வந்திருந்தேன், டைம்ல பரவாயில்ல. பாஸ்டர் கொடுத்த செய்தி அருமையாக தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, கர்த்தருடைய வழியில் நடந்து ஆசீர்வாதம் பெற்ற ஒருவர் கர்த்தருடைய வழி தாம் வழியில நடந்து ஆசீர்வாதத்தை இழந்த ஒருவர், கர்த்தருடைய வழியில் நடந்து உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருவர், தன்னுடைய வழியில் நடந்து ஆசீர்வாதத்தை இழந்த, அவர் வழியில் நடக்கணுங்க. ஒரு இடத்துல ஆண்டு சொன்னார், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆகாய் 1089. அந்த ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை சொன்னார் ஆண்டவர். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகாய் 1:9. அதிகமாய் வரும் என்று நீ எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஆசீர்வாதத்தை ஊதி போடுறார் ஆண்டவர். என்ன செய்யறார்? ஆசீர்வாதத்தை. நீ என்ன நினைக்கிற? அதிகமா வரும்னு எதிர்பார்த்த, ஆனா வந்தது என்னது? கொஞ்சம். நீ அறுத்து என்ன செஞ்ச? வீட்டுக்கு கொண்டு வந்த. நான் அதை என்ன செஞ்சிட்டேன்? ஏன் தெரியுமா? ஆசீர்வாதத்தை நான் ஊதுன. ஆசீர்வாதத்தை ஊதுவாரா? ஆண்டவர் ஊதுனா என்ன ஆகிறது? ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஊதுனா என்ன ஆகிறது? ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊதி போடுகிறாராம். ஆரோக்கியத்தை ஊதி போடுறாரு. வேலை என்கிற ஆசீர்வாதம், பணம் என்கிற ஆசீர்வாதம், பதவி என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், நல்ல உயர்வு என்கிற ஆசீர்வாதம், அதை ஆண்டு என்ன செய்யறாரா? அப்படின்னு ஊதுறாராம். ஏன் ஊதி போடுறாரு தெரியுமா? சொல்றாரு பாருங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழா கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வீட்டை பாழாய் நான் சொல்றதுக்கு இல்லை. எஸ், தேவனுடைய வழியில நடந்தா நல்லா இருப்போம். தேவனுடைய வழியில நடக்காம நம்ம வழியில நடப்போம், ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாரு? அங்க ஆன்சரும் பண்ணி. எது நிமித்தம் தெரியுமா? உன் வீடு என்னுடைய ஆலயம், அதுல ஜபமே இல்லாம ஓடுறல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட மனுஷனுக்கு ஏதோ முக்கியமா ஓடிட்டு இருக்கல, நாள் வருது, பூன்னு ஊதுறது வெளில சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குதா? அப்படி 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 பார்த்த ஆசீர்வாதம் அப்படி தெரியாமே போய் சேர்ந்துடும். ஏன் தெரியுமா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கூட. ஆண்டவர் சொல்றார், 2 இடத்துல சொல்றாரு. எரேமியா, எசேக்கியேல் 2 இடத்துல சொல்றாரு. நீ ஆலயத்துக்கு முகத்தை காட்டாம முதுக காட்டுறல்ல. ஆலயத்துக்கு எதை காட்டணும்? நம்ம முகத்தை காட்டணும். ஆனா ஆலயத்தின் காரியத்துக்கு நீ என்னத்தை காட்டுற? முதுக காட்டுற. என் வீடு பாழா போயிடுச்சு, ஒன்னாலேயே பாழா போயிடுச்சு, ஒன்னாலேயே என் வீடு பாழா போயிடுச்சு, ஏன்னா நீ முதுகு காட்டுனதுனால பாழா போயிருச்சு. ஆண்டவர் சொல்றார், ஆலயம் கட்டுங்கிறாரு. ஊழியக்காரர் வழியா பேசிட்டே இருக்கிறார். ஆகாய் சகரியா என்கிற ஊழியர் வழியா யூதா மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்தை கட்டுங்க, என் ஆலயத்தை கட்டுங்கிறாரு. ஆனா கர்த்தருடைய ஜனம் சொல்லுது, ஆலயத்தை கட்ட இது காலம் இல்லைன்னு. தேவனுடைய வழியில நடக்காம இது வழியில போய் வயல்ல அதை விதைச்சு அதை அறுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஆலயத்தை கட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்க, நீ வயல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கல்ல. இன்னைக்கு அப்படிதான். நம்ம ஜபத்தை விட எது முக்கியமா இருக்கு? நமக்கு வேத வாசிப்பை விட நமக்கு எது முக்கியமா இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரதை விட நமக்கு எது முக்கியமா இருக்கு? ஆராதனை விட நமக்கு எது முக்கியமா இருக்கு? குடும்ப ஜபத்தை விட நமக்கு எது முக்கியமா இருக்கு? அதிகாலை ஜபத்தை விட எது நமக்கு முக்கியமா இருக்கு? அன்று கேட்கிற, நீ எனக்கு ரொம்ப முதுக காட்டுறமா, எனக்கு நீ முதுக காட்டுற.
அதனால தான் உன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவேன்? உன் வழியில நடந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை இழந்த ஒருவர், ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருவர். ஆசீர்வாதத்தை பெற்றவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். தேவனுடைய வழியில நடந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஒருவரை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய வழியில் நடந்து உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு தேவ மனுஷன். ஆதியாகமம் 26:1-3 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலக்கினிடத்தில் கேராருக்கு போனான். இப்ப ஆபிரகாம் நாட்கள் நடந்த பஞ்சத்தை அல்லாம இப்ப ஈசாக்கு நாட்கள் என்ன வந்துட்டு? கொடிய பஞ்சம். சொல்லுங்க, கொடிய பஞ்சம் வந்துட்டு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கொடிய பஞ்சம் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் எதை நிப்பாட்டுறோம் தெரியுங்களா? எதை நிப்பாட்டுவோம்? வாழ்க்கையில பஞ்சம் வந்துட்டா ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தான் கண்ட, வேதம் வாஸ்து வார்த்தை என்னத்தான் கண்ட, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய் போய் என்னத்தான் கண்ட, நல்ல ஆண்டவர் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் வாழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்படி பாடி என்னத்தான் கண்ட? என் வாழ்க்கையில கொடிய பஞ்சம். உயிரை கொடுத்து பாடுனங்க, முழு உள்ளத்தோடு பாடுன. என் வாழ்க்கையில என்ன கண்டேன்? என் வாழ்க்கையில கொடிய பஞ்சம். அதனால இனிமே ஆலயம் வேண்டாம், இனிமே ஜெபம் வேண்டாம், போதும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டிடுறோம், நம்ம வழியில ஓடிடுறோம். இங்க பாருங்க, கொடிய பஞ்சம். இப்ப இவன் எங்க இருக்கானா? பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலக்கு இடத்தில் கேராரூருக்கு போனான். 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. யாருக்கு? யாருக்கு பேசுங்க? கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. ஈசாக்கு, உன் வாழ்க்கையில கொடிய பஞ்சம் வந்துட்டு என்பதற்காக எகிப்துக்கு என்ன விட்டு போயிடாத. இதான் அவருடைய வழி. உன் வாழ்க்கையில கொடிய பஞ்சம் வந்துட்டு என்பதற்காக ஜெபத்தை விட்டுறாத, ஆலயத்துக்கு போறத விட்டுறாத, ஆராதனை செய்யறத விட்டுறாத. நான் இனிமே மியூசிக் வாசிக்க மாட்டேன், நான் இனிமே வசனம் வாசிக்க மாட்டேன், நான் இனிமே பாடல் குழுல நிக்க மாட்டேன், நான் இனிமே ட்ரம் வாசிக்க மாட்டேன். நோ, விட்டுறாத. நான் இனிமே கம்ப்யூட்டர்ல உட்கார மாட்டேன், நான் இனிமே கேமராவில் நிக்க மாட்டேன், நான் இனிமே ஆலயத்துல வந்து இந்த பணிவிடையெல்லாம் செய்ய மாட்டேன். செஞ்சு என்னத்தை கண்ட அப்படின்னு நீ உன் வழியில போயிடாத. நான் சொல்லுகிற இடத்திலே குடியிரு. என்ன எந்த இடம்னு சொல்றாரு? 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்றார் ஈசாக்கிட்ட. ஈசாக்கு, கொடிய பஞ்சம் வந்துட்டுங்கிறதுக்காக என்னை விட்டு போயிடாதப்பா, எகிப்துக்கு போயிடாதப்பா, அங்க செழிப்பா இருக்கு, அங்க ஆசீர்வாதமா இருக்கு, அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை விட்டு நீ போய் அங்க நீர் பாய்ச்சலா இருக்குன்னு சொல்லி போயிடாதப்பா, நான் சொல்ற இடத்துல நீ இருப்பா, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதாங்க ஆண்டவர் சொன்ன, என் ஜனமே நீ ஏன் வழியில நடந்தா நல்லா இருக்கும், ஆனா என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம அது வழியில போறங்குது. ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? ஈசாக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே. அப்ப கர்த்தருடைய வழியில நடக்க என்ன செஞ்சிட்டான்? ஈசாக்குக்கு மனைவி இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. உடனே என்ன செஞ்சிட்டான் ஈசாக்கு? சரண்டர். நான் ஆண்டவருக்கு, நம்ம பாட்டு தான் பாடுறோம், அடிமை நான் ஆண்டவரே. நாங்க பாடுறது இல்லை சிஸ்டர், நீங்க தான் பாடுறீங்க. நாங்கள் அதெல்லாம் பாடுறது இல்லை. நாங்க ஆண்டவருக்கு அடிமையும் இல்லை,
நாங்களாம் வேற மாதிரி ப்ரோ, நாங்கள் வேற மாதிரி, நாங்கள் வேற மாதிரி. நீ சங்கீத நீ 11:30 முடிச்சனா நல்லா இருக்கும், நாங்கள் வேற மாதிரி. சீக்கிரம் பாடி முடிச்சனா ரொம்ப நல்லா இருக்கும், தூக்க நேரத்தில் வந்துட்டு என்னம்மா அப்படிங்கிற இப்படிங்கிற. நாங்கள் வேற மாதிரி. நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது எங்கள் காற்றுக்குள்ளே போகாது, நாங்கள் வேற மாதிரி ப்ரோ. தாராளமாக இருந்துக்கங்க, நீங்கள் வேற மாதிரியே இருங்க, நான் வேற மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு பார்த்தான், ஆண்டு சொல்லிட்டார் இந்த தேசத்திலே குடியிருன்னு சொல்லிட்டாருன்னு. ஈசாக்கு அந்த கேராரூர்ல என்ன செஞ்சிட்டான்? அவன் வழியில என்ன செய்யல, அவன் வழியில என்ன செய்யல, தேவனுடைய வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா? 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். என்ன பஞ்சத்துல யாராவது விதை விதைப்போமா? கொடிய பஞ்சத்துல போய் விதை விதைப்போமா? விதைக்க மாட்டோம். ஆனா இவன் கர்த்தரை நம்பி அந்த தேசத்திலே குடியிருந்து அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். எதனால தெரியுமா? என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து என் வழியில நடந்துட்டா உச்சிதமான கோதுமை கண்மலையின் தேன். அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, உங்க சத்தத்துக்கு ஓடாதீங்க. அவர் வழியில் நடந்தால் நல்லா இருப்பீங்க, உங்க வழியில நடந்தா நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. அவர் வழியில நடந்தா ஓஹோன்னு இருப்பீங்க, உங்க வழியில நடந்தா ஒண்ணு இல்லாம போயிருவோம், ஒண்ணு இல்லாம போயிருவோம். ஒரே வாழ்க்கை. உங்க வழியில நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறப்போ கேட்டுக்கு போற வழி விசாலமா இருக்கு, ஜீவனுக்கு போற வழி இடுக்கமா இருக்கு. நான் என்ன ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன், குடும்பத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். எங்க வாழ்க்கையில கேட்டுக்கு போற வழி நிரந்தரமாய் அடைக்கப்படுவதாக என்ன ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. கேட்டுக்கு போற வாசல் எங்க குடும்பத்துக்கு நிரந்தரமாய் அடைக்கப்படுவதாக. ஜீவனுக்கு போற வாசல் அது இடுக்கமா இருந்தாலோ, அது நெருக்கமா இருந்தாலோ, அது கண்ணீரா இருந்தாலோ, அது வேதனையா இருந்தாலோ, இந்த வாசல் எங்களுக்கு நிரந்தரமாய் திறக்கப்படுவதாக. எஸ் எஸ், ஹல்லேலூயா. பாருங்க, பஞ்சம் விதை விதைக்கிறான், கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. 13 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஏன்னா கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன். 14 அவனுக்கு ஆட்டு மந்தையையோ மாட்டு மந்தையையோ அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை, பெலிஸ்தியர் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை கேராரிலே உயர்ந்த எல்லையிலே கொண்டு போய் வைத்தார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனம் பொறாமைப்படுற அளவுக்கு, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு தேவன் அவர் வழியில நடந்தா நம்ம இருக்கிற இடத்துல அவ்வளவாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 16வது வசனம் வாசிங்க. அபிமெலக்கு, அபிமெலக்குனா யாருன்னா கேராரூர் ராஜா. அபிமெலக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனா, எங்களை விட நீ பலத்திருக்கிறனே ராஜா சொல்லுகிற அளவுக்கு தேவன் ஈசாக்கை கேராரிலே ஆசீர்வதித்து உயர்த்தினார். காரணம் என்ன தெரியுமா? நீ எகிப்துக்கு போகாம நான் சொல்ற இடத்துல இருப்பா, நான் சொல்ற இடத்துல இரு. எஸ், ஒரே ஒரு வாழ்க்கை அவர் வழியில் நடக்க ஒப்பு கொடுங்க. அவர் வழியில நடந்தா உன்னத ஆசீர்வாதம், நம்ம வழியில நடந்தா பயங்கரமான நஷ்டம். வேண்டாம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழியில நடந்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே நேரத்தில் தன் வழியில நடந்து கெட்டு போனது யார் தெரியுங்களா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க. நியாயாதிபதிகள் 16:21. தன் வழியில நடந்து தான் வாழ்க்கையை நாசமாக்குன, தான் வழியில நடந்து தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் யார் தெரியுங்களா? சிம்சோன். இவர் பேர் என்ன? சிம்சோன். 16:21 சொல்லுது நியாயாதிபதிகள், பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். இவர் யாருங்க? சிம்சோனுங்க. யார் தெரியுமா? தேவனுடைய மனுஷன். இவன் யார் தெரியுமா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவ தூதன் வந்து, தாய் தகப்பனுக்கு குழந்தை பல வருடம் இல்லை, கர்த்தருடைய தூதன் வந்து பேசி உனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பேன், அவன் தேவனுடைய நசரேயனா இருப்பான், அவன் மேல சவரகன் கத்தி படல் ஆகாது, அவன் பிறந்தது முதல் தேவனுடைய நசரேயனா இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், இவன் நியாயாதிபதியா இருப்பான்னு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட மகன் தேவனுடைய நசரேயனுங்க. இவனை போல பைபிள்ல பலத்த அபிஷேகம் யாருமே பெறலங்க. இவன் வளர்ந்து வருகிற நாட்கள இவன் மேல கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கும். அப்ப என்ன செய்வானா? சிங்கத்தையே கிழிச்சு இருக்கிறாங்க, கையில ஒரு ஆயுதம் இல்லை. இவன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினப்ப ஆட்டுக்குட்டியை கிழிக்கிற மாதிரி சிங்கத்தை கிழித்தவன். இவன் மேல பலமுள்ள அபிஷேகம் இறங்கும் பொழுது 300 நரிகளை பிடிச்சு பெலிஸ்தருடைய வெள்ளாமையை எரித்து போட்டவன். இவன் மேல பலமுள்ள அபிஷேகம் இறங்கின போது கழுதையுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பெலிஸ்தேரை கொன்று போட்டவன். இவன் மேல பலமுள்ள அபிஷேகம் இறங்கின போது பட்டணத்து வாசல் கதவையே பெயர்த்து அந்த நிலைகளையும் பெயர்த்து தாம் முதுகுல வச்சுட்டு மலை உச்சிக்கு தூக்கி கொண்டு போனவன். பலமுள்ள அபிஷேகம் பெற்ற சிம்சோன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்த சிம்சோன் இஸ்ரவேலை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்கணும்னு பரலோகத்தில் இருந்து தீர்க்க தரிசனத்தை பெற்ற சிம்சோன் கர்த்தருடைய வழியில நடக்காம யார் வழியில நடந்தா? யார் வழியில நடந்தா? கர்த்தருடைய வழி என்ன தெரியுமா? இவனை குறித்து, இவன் தலையில சவரகன் கத்தி படக்கூடாது, இவன் தேவனுடைய நசரேயன். இவன் பேர் என்ன? கொஞ்சம் சொல்லுங்க ஆலிபர்லாம், கொஞ்சம் என்ன பாருங்க. இவன் பேர் என்ன? தேவனுடைய நசரேயன். நம்ம இயேசு கிறிஸ்து நசரேயன். அதே மாதிரி இவனு யாரு? தேவனுடைய நசரேயன். இவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க உருவாக்கப்பட்டவன். ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? போன இடத்துல எல்லாம் பொண்ண ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு வேசியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு வேசியை பார்த்து, அதான் நாங்க வேற மாதிரி, இந்த வயசுல காதல் பண்ணாம எந்த வயசுல காதல் பண்றது நாங்க வேற மாதிரி, இந்த வயசுல இந்த ட்ரெஸ் போடாம எந்த வயசுல இந்த ட்ரெஸ் போடுறது நாங்க வேற மாதிரி, இந்த வயசுல பெஸ்டி இல்லாம எந்த வயசுல பெஸ்டி நாங்க வேற மாதிரி, இந்த வயசுல செல்போனை 24 மணி நேரமும் பார்க்காம எந்த வயசுல 24 மணி நேரமும் செல்போனை பார்க்கறது நாங்க வேற மாதிரி, இந்த வயசுல ஹேர் கட்டை இங்க பாதியா விட்டு இங்க பாதியா விட்டு இதுல மட்டும் வச்சுக்குவோம் நாங்க வேற மாதிரி. ஹலோ ஹலோ, இந்த வயசுல அனுபவிக்காம ஒண்ணுமே சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. நான் வேற மாதிரி. சிம்சோனை குறித்து ஆண்டவருக்கு, சிம்சோனை சத்துருக்கள் கட்டுவாங்க, அபிஷேகம் இறங்கும், அந்த கட்டு அபிஷேகம் இறங்கின உடனே அந்த கயிறு எரிந்து போவோம்.
நிர்மூலமாகும். அவ்வளவு பலமுள்ள அபிஷேகம் பெற்றவன். போன இடத்துல எல்லாம் செய்தது என்ன தெரியுமா? 2 கண்ணு நல்லா பாக்குதுன்னு. இன்னைக்கு நம்ம கண்ணு 2 நல்லா பாக்குதுன்னு தானே பல மணி நேரம் அந்த இன்டர்நெட்லயே முழுகுறோம். நம்ம கண்ணு இன்னைக்கு நல்லா பாக்குது தானே பல மணி நேரம் Facebook, WhatsApp. கண்ணு நல்லா பாக்குதான். போற இடத்துல ஒரு பொண்ணு, போற இடத்துல ஒரு வேசி, தெளிலால் என்கிற வேசி மடியில விழுந்தான். கத்தர் பாத்தர் கண்ணு இருக்குன்னு தானே பாக்குற, புடுங்குங்க அந்த கண்ணை. பிடுங்கினாரா? நாங்க அவர் சொல்லுவாரு, நான் வேற மாதிரி. அவர் உன்னை பார்த்து பாடுவார், நான் வேற மாதிரி. உன்னை விட்டு விட்டு பிடிப்பேன், நான் உன்னை விட்டு விட்டு பிடிப்பேன். நீ பட்டம் மாதிரி பறக்கணும், நான் நூலு, நான் உன்னை விட்டு விட்டு பிடிப்பேன். இன்னைக்கு வந்துருவேன், இந்த செய்தியை கேட்டு வந்துருவேன், இந்த செய்தியை கேட்டு திரும்பிடுவேன், விட்டு விட்டு பிடிப்பேன். நீ வேற மாதிரி படுத்த நான் விட்டுருவேன் நூலை. கையில கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் பட்டம் பறக்க முடியும். நூலை விட்டாச்சுன்னா பட்டம் பறக்குமா? ஹலோ, சபை இன்னைக்கு எப்படியோ போயிட்டு இருக்கு. ஒன்னு செய்யல சிம்சோன், பலமுள்ள அபிஷேகம் பெற்று பட்டணத்து வாசல் கதவையே என்ன செஞ்சிருவானா? பேர்த்துருவானா. நிலையையே என்ன செஞ்சிருவானா? பேர்த்துருவானா. அப்படி அபிஷேகம். முதுகுல வச்சுட்டு மலை உச்சிக்கு போனானா. அவ்வளோ அபிஷேகம் பெற்ற சிம்சோன் ஆண்டவர் வழி எத்தனையோ சான்சஸ் கொடுத்தாருப்பா. நம்மளும் மனம் திரும்ப ஆண்டு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளும் மனம் திரும்ப வாய்ப்பு ஆண்டு என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு. நம்ம இன்னமும் நாங்கள் வேற மாதிரி, நான் வேற மாதிரின்னு நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு உண்மை ஆராதிப்பே அன்று சொல்றார். ஒமட்டுதுமா, ஒமட்டுது. அந்த ஊழியர் சொன்னார்ல, இந்த ஆகாரம் எனக்கு தயவுசெய்து வச்சிடாதீங்க, இலையில எனக்கு என்ன செய்யுது? ஒமட்டுது. அது மாதிரி நம்முடைய ஆராதனை எது ஆண்டுக்கு ஒமட்டுதுன்னு ஆண்டுக்கு தானே தெரியும். பார்த்தார், உன் வழியில நடக்கிற உன்னை நியாயாதிபதியாய் வைத்தேன், பலமுள்ள அபிஷேகம் கொடுத்தேன், உன்னை கொண்டு என்னென்னமோ செய்தேன். ஆனால் நீ கடைசி வரைக்கும் எனக்கு பெண்ணு தான் முக்கியம், வேசி தான் முக்கியம், தெளிலால் தான் முக்கியம்னு அவன் மடியிலே படுத்துவோம் ரகசியத்தை சொன்னதுனால நாள் வந்தது. எந்த பெலிஸ்தேர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கணும்னு ஆண்டவர் தேதி குறித்தாரோ, திட்டம் போட்டாரோ, அந்த திட்டம் மாறுதலாகி பெலிஸ்தேர் அவனை பிடித்து 16:21 இப்ப வாசி முடிப்போம். பெலிஸ்தேர் இவன் பெலிஸ்தேரை பிடிக்கணுமா, பெலிஸ்தேர் இவனை பிடிக்கணுமா? ஏன் பெலிஸ்தேர், ஏன் தெரியுமா பெலிஸ்தேர் இவனை பிடிச்சான்? இந்த இங்க மட்டும் முடிய வச்சுக்கிட்டு ஏன் பிடிச்சான் தெரியுமா? இந்த ஏன் பிடிச்சான் தெரியுமா? இது நான் இதை பார்க்கலைங்க, செல் கண்ணுறா தானே பார்க்குறேன்னு நோண்டி எடுத்தாரு. 2 கண்ணி என்ன செஞ்சாரு? வாசிங்க. பெலிஸ்தேர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஆண்டவரை வேடிக்கை காட்டினால ஆண்டு ஒன்ன வேடிக்கை ஆக்கினாரு சிம்சோனை. அடி மாவர சிம்சோனுடைய முடிவு என்ன தெரியுமா? கட்டிடம் இடிந்து விழுந்து சேர்த்தான். கண்களை மூடுவான். இஸ்ரவேல் என் வழியில நடந்தான் நலமா இருக்கும். ஆனா இஸ்ரவேலோ அது வழியில நடக்குது. என் வழியில நடந்தா நான் சீக்கிரத்துல உன் சத்துருக்களை, உன் எதிராளியை தாழ்த்திடுவேன். உனக்கு உச்சிதமான கோதுமை கண்மலை தேனினால் திருப்தி ஆக்குவேன். ஆனா நீ ஓ வழியில நடக்கும்போது ஆசீர்வாதத்தை ஊதி போடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணுமா, ஆசீர்வாதத்தை ஊதி போடணுமா? நம்ம கையில தான் இருக்கு. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று, நேரம் முடிந்தது, எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்க வழியில நடக்க நான் உங்க பிள்ளைப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்க பிள்ளைப்பா.
உங்க வழியில நடக்க, உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க இதோ நான் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னை ஈசாக்கு போல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க என்ன சொன்னாலும் உங்க வழியில நடக்க, இதோ மரியாதை போல இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஜீவனுக்கு போற வழிக்கு போல ஜீவ வழியில போக என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஈசாக்கை நீர் ஆண்டவரே கண்மலையின் தேனினால் உச்சிதமான கோதுமையினால் ஆசீர்வதித்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒருபோது ஆண்டவரே நான் என் வழியில போயிடக்கூடாது. இல்லாட்ட ஒப்பு கொடுங்க, என் வழியில நான் போனேன்னா என்னை தடுத்துறீங்கப்பா. நான் என் இஷ்டத்துக்கு நான் போறேன்னா ப்ளீஸ் என்னை தடுத்துறீங்க ஆண்டவரே. நான் என் வழியில ஓடக்கூடாது. சிம்சோனை போல ஆண்டவரே நான் என் வழியில ஓடி ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு உங்க வழியில ஆண்டவரே நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.